ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான விஷயம். ஆனால் இது வித்தியாசம்னு சொல்ல முடியாது. டே டு டே லைஃப் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடியது என்னங்க? காசு, பணம், துட்டு, மணி. ஸோ அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பணத்தை பிடிக்காதவங்க யாருக்கு இருக்கோ? பணம் வேண்டான்னு சொல்கிறவங்க யார் இருப்பாங்க? வெரி ரேரஸ்ட் பீப்புள் அப்படி இருக்கிறாங்க. ஸோ இந்த பணத்தை பற்றி தான் பார்க்குறோம். இந்த பணத்தை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு, வந்த பணத்தை நீங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு 8 பிரின்சிபல் இருக்குது. இது வந்து நான் சொல்லலை, த ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் பாபிலோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாபிலோனின் பணக்கார மனிதர் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் இருந்து பேசப்பட்ட விஷயங்கள் தான். பட் அதில் நான் பல விஷயத்தை அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன். அப்ளை பண்ணி அதில் சக்ஸஸும் அடைஞ்சிருக்கேன். அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் பேசுகிற எந்த ஒரு விஷயங்களுமே நான் செஞ்சு பார்க்காம என்னோடய ஃப்ரெண்ட்ஸோ மற்றவங்களுக்கோ சொல்லி அவங்கள செய்ய வைக்காத ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அதனால இதை நீங்கள் நம்பலாம். இந்த ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் பாபிலோன் இந்த புத்தகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த பாபிலோனில் அந்த காலத்தில் வந்துட்டு உலகிலே மிகச்சிறந்த பணக்காரர்கள், தலையை சிறந்த பணக்காரர்கள்லாம் அங்கே தான் இருந்திருக்காங்க. தங்கம், வெள்ளி எல்லாம் அப்படி புரண்டு ஓடி இருக்குது. ஒரு சாமானிய மனுஷங்க கூட தங்க தேரில் வந்து பவனி வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் அது இருந்திருக்கு. இடையில வந்து நாட்டில் ரொம்ப பேர் வந்து போட்டு கொடுக்கறதுக்குனே இருப்பாங்க இல்லையா? அவங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்ப அந்த நாட்டை எப்படி வளமாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுறாரு. டிஸ்கஸ் பண்ணும்போது மந்திரி சொல்கிறாங்க, ராஜா நீங்களே வந்துட்டு இந்த வெல்த் அட்ராக்ட் பண்ணுறதுல, இந்த வெல்த் மேனேஜ்மெண்ட்டில் யூ ஆர் குட் அட் இட். ஸோ நீங்கள் ரொம்ப நல்ல திறம்பட வந்து நீங்கள் நிர்வாகம் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதனால் நீங்களே இதை பற்றி புத்தகம் எழுதலாம், நீங்களே இதை பற்றி கற்றுக் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதை நான் சொல்லி கொடுக்குறத விட நான் வந்து born as a king, நான் இடையில வந்து எல்லாத்தையும் இழந்திருந்தாலும் திரும்ப மக்களாக பட்டம் சூட்டி நீங்கள் எல்லாரும் என்னை ஏற்றுக்கிறதுனால மக்கள் இதை நான் சொல்லும்போது ஏற்றுக்க மாட்டாங்க. ஒரு சாமானிய நிலையில் இருந்து செல்வந்தனாகி இன்னைக்கு செல்வத்தையும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் சொன்னாதான் வந்து இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருந்து ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அந்த மனிதர் சொல்கிற மாதிரியே தான் இந்த விஷயத்தை பண்ணுறாங்க. இதில் ஒரு சிறப்பான அம்சம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிச்சஸ்ட் மேன் ஆஃப் பாபிலோன் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. எல்லாருமே படிக்க வேண்டிய புத்தகம். ரொம்ப சின்ன புத்தகம் தான் அந்த புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த புத்தகத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, அந்த நாட்டில் என்னெல்லாம் அவங்க செஞ்சாங்களோ அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, களிமண்ணில் வந்துட்டு எழுதுகிறாங்க. அதை எழுதிட்டு என்ன பண்ணுறாங்க, சுட்டு வந்து லைப்ரரி மாதிரி வச்சிடுறாங்க. ஸோ யாருக்கு என்ன தேவையோ அங்கே போய் அந்த விஷயத்தை எடுத்து அவங்க கற்றுக்கிட்டு அவங்க லைஃப்பில் பண்ணலாம். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நான் அந்த யூடியூப் சேனல் பண்ணி இதில் என்னோடய விஷயங்களை சொல்கிறதுக்கு கூட அதுவும் ஒரு கருவாக வந்து எனக்கு இருந்தது. என்னென்னா, நம்ம தெரிஞ்சுக்கிட்ட, நம்ம கற்றுக்கிட்ட, நம்ம செயல்படுத்தின விஷயங்களை ரொம்ப பேருக்கு வந்து நம்ம சொல்லணும், நமக்குள்ளே அதை வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன், அந்த 8 பிரின்சிபல். ஸோ 8 பிரின்சிபலில் ரொம்ப சாதாரணமாக சொல்கிறாங்க, நீங்கள் யாருக்காகங்க சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முதல் கொஷின் கேட்குறாங்க. ஒன்று என்ன ஞாபகம் வரும், எனக்காக தானேங்க அப்படின்னு சொல்லுவான். இல்லைங்க, அதில் தாங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா, நம்ம சம்பாதிக்கிறது, இப்போ நானே எடுத்துக்கிட்டேன், நான் சம்பாதிக்கிறது மளிகை கடைக்காரங்களுக்கு, துவைக்கிறவங்களுக்கு, அப்புறம் சூப்பர் மார்க்கெட்காரங்களுக்கு, ட்ரெஸ் கடை நடத்துகிறவங்களுக்கு, செருப்பு கடை நடத்துகிறவங்களுக்கு, பால்காரங்களுக்கு. ஸோ இப்படி தான் நான் சம்பாதிக்கிறேன். எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு, இன்டர்நெட்காரங்களுக்கு, ஸோ பொருட்களை விற்கிறவங்களுக்கு, பெட்ரோல் கடைக்காரங்களுக்கு, ஸோ பெட்ரோல் பங்க்காரங்களுக்கு. ஸோ இப்படி தான் நான் வந்து பண்ணுறேன். கரெக்டு தானே? ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற வருமானம் எல்லாம் அவங்களுக்கு தானே போகுது, நம்மக்கிட்டேயா இருக்குது. கடைசியில் லாஸ்ட் வேணாங்க, மாதத்தில் 20வது நாள் தாண்டினாலே ரொம்ப பேர் வீட்டில் பாக்கெட் காலி அப்படின்னு தான் இருக்கும். இந்த தினசரி வருமானம் போகிறவங்க பார்த்திங்கன்னா, 2 நாள் தொடர்ந்து வேலைக்கு போகலன்னா காசு இல்லை, 1 வாரம் போகலைன்னா காசு இல்லை அப்படிங்கிறதா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், அது வேறு விஷயம். பணம் இருக்கா, அங்கே தான் ஒரு கொஷின் இல்லையா? ஸோ இதுதான் சூழல். இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், உங்கள் வருமானம் வந்த உடனே அது தினசரி வருமானமா, வார வருமானமா, மாத வருமானமா, டசன்ட் மேட்டர். இது ஒரு விஷயமே கிடையாதுங்க. எவ்வளோ வருதோ அதில் 10% எடுத்து வச்சிடுங்க. அதுதான் உங்களோட சீட் மணி, அதாவது விதை மாதிரி. ஸோ அதை நீங்கள் டச் பண்ணக்கூடாது. அந்த 10% சேமிப்பு அப்படிங்கிறாங்க. என்னது சேமிப்பா? வர்ற பணமே பத்தலைங்க. வர்றது 5000னா ஏற்கனவே வீட்டில் இருக்கவங்க 10,000க்கு பட்ஜெட் போட்டு வச்சுருக்காங்க. அப்படி தலை அப்படி இதாகுது, மொழி பிதுங்குது, நான் என்ன பண்ணேன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா? ஆமாங்க. ஆனால் இந்த 10% காசை எடுத்து வச்சிடுங்க. எடுத்து வச்சுட்டு 2வது ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா,
உங்களுடைய அடிப்படை அத்தியாவசிய முக்கியமான தேவைக்கு மட்டும் வந்து திட்டமிடுங்க. அந்த திட்டமிடுறத குடும்பத்தோடு உட்காந்து திட்டமிடுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் லிஸ்ட் பண்ணுங்கள் என்ன தேவைன்னு, அது எங்கேருந்து கிடைக்கும்னு பாருங்கள், அதுக்கு எவ்வளோ விலைன்னு பாருங்கள், கட்டாயம் அங்கேருந்து தான் வாங்கணுமா வேறு பண்ண முடியுமான்னு பாருங்கள். அத்தியாவசிய தேவைகளை மட்டும் பண்ணுங்க. துணி வாங்குறது, விருந்துகள், gift கொடுக்கறது, ஸோ இதையெல்லாம் தேவையான்னு யோசிங்க அப்படின்னு சொல்கிறாங்க 2வது பிரின்சிபல்ஸை. ஸோ முன்னுரிமை அடிப்படை அத்தியாவசிய தேவையை மட்டும் நம்ம பண்ணால் போதும். 2வது ஸ்டெப் சொல்கிறாங்க. 3வது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இந்த 10% காசு எடுத்து வச்சிங்கல்ல, அதை வச்சுட்டு அப்படியே தூங்காதீங்க, அதை ஏதாவது பணம் சம்பாதிக்கிறது விடுங்க. அது குட்டி போடணும், அது வந்து பணம் ஏர்ன் பண்ணணும். ஸோ அந்த பணம் ஏர்ன் பண்ணுற மாதிரி ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கங்கிறாங்க. ஸ்டாக் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்குது, நீங்கள் லெண்ட் பண்ணலாம், ஜுவல்ஸ் வாங்கி வைக்கலாம். ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலம் வருமானம் வரணும், அந்த வருமானத்தையும் நீங்கள் திரும்ப இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. 3வது. 4வது விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கப்புறம் தான் உங்களுக்குன்னு ஒரு வீடு இல்லை, அதுக்கு முன்னாடி 4வது என்ன சொல்கிறாங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, அப்பாடா இன்கம் வருதுன்னு தூங்கிட்டுலாம் இருக்காதுங்க, அதை ப்ரொடெக்ட் பண்ணுங்கங்கிறாங்க. அதாவது அப்பப்போ போய் பாருங்கள். அதாவது கேளாத பணம் வாராது, பாராத பணம் வீடு வந்து சேராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அந்த பணத்தை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். அப்பப்போ பாருங்கள், பேசுங்க அந்த கடன் கொடுத்தவங்க கிட்ட, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்கிறாங்க. 4வது. 5வது தான் என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் வீடு கட்டணுங்கிறாங்க. அதுவும் அந்த வீடு கட்டுறது உங்களுடைய வருமானத்துக்குள்ளே கட்டணும். உங்களுக்கு இந்த 10% எடுத்து வச்சிட்டிங்க, 30% உங்களோட அடிப்படை செலவுகளுக்கு இருக்கணுங்கிறாங்க. மிச்சம் இருக்கிறதுல தான் நீங்கள் இஎம்ஐ கட்டக்கூடிய அளவுக்கு தான் வாங்கணுங்கிறாங்க. இது இப்போ சொல்லலைங்க, 1000 வருஷம் முன்னாடி சொல்லியிருக்காங்க. இப்போல்லாம் இல்லை, 1000 வருஷம் முன்னாடியே சொல்லியிருக்காங்கன்னா அப்போ எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ அந்த இஎம்ஐ கட்டுறதை அப்போ பேசியிருக்கிறாங்க. மாதாந்திரம் நீங்கள் கட்டுறதுக்கு அந்த கடனுக்கு வட்டிக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான வீடு நீங்கள் கட்டினா போதும். இது வந்து தலைமுறைக்கும் இருக்கிற மாதிரியான வீடாக நீங்கள் கெட்டுங்க. அழகுக்காக கெட்டாதீங்க, ஆடம்பரத்துக்காக கெட்டாதீங்கிறதையும் அதில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஓகே வீடெலாம் கட்டியாச்சு 5வது ஸ்டெப். 6வது, இப்போ இந்த வீடு கட்டுறதுக்கு லோன் கட்டணும்ல, அதுக்கப்புறம் அந்த அடிப்படை தேவைகளையும் பார்க்கணும், இந்த லோனையும் கட்டணும், சேமிக்கவும் செய்யணும். அப்போது இதுக்கு கட்டாயம் இன்கம் வேணும்ல. அப்போது இன்கம் தரக்கூடிய நபர் நீங்கள் இருந்தால் தானே அந்த இன்கம்மை கொடுக்க முடியும். ஸோ ப்ரொடெக்ட் யுவர் செல்ஃப், அதாவது உங்களை நீங்கள் இன்ஷூர் பண்ணிக்கோங்க. வருமானம் வரக்கூடிய வழியை யாரெல்லாம் வருமானம் தரக்கூடிய ஆளாக இருக்காங்களோ அதை இன்சூரன்ஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத எப்போ 1000 வருடத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே வர இன்கம் இன்னும் உங்களுடைய ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிப்பீங்க, உங்களுடைய திறமைகளை, பணம் பற்றி உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்கும், பணம் வரக்கூடிய இது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இப்போ கூட்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், லேண்ட் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அதிலிருந்து அதிகமாக எடுக்கக்கூடியதை பாருங்கள். ஏன்னா உங்ககிட்ட 1000 ரூபாய் இருக்கும், இன்னொருத்தர்கிட்ட 1000 ரூபாய், இன்னொருத்தர்கிட்ட ஸோ கம்யூனிட்டியாக ஒர்க் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சேர்ந்து இணைந்து வேலை செய்யுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அதன் மூலம் வந்துட்டு வருமானம் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மிச்சத்தை லக், அதாவது என்ன சொல்கிறது, நம்ம சொல்கிற ராசி, எனக்குன்னு ஒரு லக் இருக்குதுப்பா, அந்த லக்கு கிட்ட விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. என்னது லக்கா அப்படின்னு ஒரு இது வருதுல்ல. அப்போ இந்த லக்கே பார்த்துட்டு இருந்தால் இந்த 7 ஸ்டெப்ஸையும் ஏன் பண்ணணும்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அவர் சொல்கிற லக்கு கொஞ்சம் வித்தியாசம். நான் வந்து லக்கெல்லாம் நம்புறதில்ல. என்ன விஷயம்னா, ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ப்ரிப்ரேஷன் ப்ளஸ் ஆக்ஷன். ஒரு விஷயத்துக்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க, செயலில் இறங்குங்க, அதுதான் லக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 8 ஸ்டெப்ஸை நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். செல்வந்தராக வாழுங்கள், மகிழ்ச்சியாக வாழுங்கள். இன்னும் ஒரு முறை வேறு ஒரு விஷயத்தில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.